Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 6 மாச குழந்தையில இருந்து 1 வயசு வரை உள்ள குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு 4 வகையான ஃபுட் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். இந்த ஃபுட் ரெசிபிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாப்பாக்கு வந்து நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். சோ ஒன் பை ஒன்னா அது என்னன்னு பாத்தறலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துடும். ஓகே फ्रेंड्स, ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்து பம்கின் பியூரி தாங்க பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க 6 மாசம் உங்க குழந்தைக்கு ஆயிருச்சு அப்படினாலே நீங்க வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். பூசணிக்காயை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகுது. உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேற்றி உடல் எடை ஆரோக்கியமா அதிகரிக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு 6 மாசம் ஆயிருச்சு அப்படின்னாலே இந்த பம்கின் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். பூசணிக்காயை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இட்லி தட்டில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். 5 இருந்து 7 நிமிஷம் வந்து போதுங்க. அழகா பூ மாதிரி வெந்து வந்துடும். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆற விட்டுட்டு கிரைண்ட் பண்ணி குழந்தைக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் இப்படியே கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா கொஞ்சமாக சாதத்தோடு சேர்த்து அரைச்சும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்து நீங்கள் வந்து கலந்து கொடுக்கும்போது குழந்தைக்கு ஊட்டச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்குது. உடல் எடை ஆரோக்கியம் அதிகரிக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்த ரெசிபி பார்த்துடலாமா? இது செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகி வந்து தேவைப்படும். தாய்ப்பாலுக்கு நிகரானது என்னன்னு கேட்டீங்கன்னா ராகின்னு தான் வந்து சொல்லுவாங்க. இந்த ராகி கூழ் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல் நாள் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு ராகி வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கிறேன். இதோட வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருள் வந்து நான் வந்து சேர்க்கிறேன். அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பாதாம் எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு முந்திரி வந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ராகியோட சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கிறேன். இது ஓவர் நைட் நல்லா ஊறி வரட்டும். இப்போ மார்னிங் எந்திரிச்சதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டை வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். கேரட்டில் பாதி மட்டும் நமக்கு வந்து போதும் இந்த கூழ் செய்யறதுக்கு. கேரட்டை இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன்ல 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கேரட்டை வந்து வேக வச்சுக்கலாம். கேரட் இந்த பக்கம் வெந்துட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச ராகி இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சி எடுங்க. நல்ல திக்கான பாலாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும் போதே வந்து தெரியும், நல்ல திக்காக வந்து இருக்கும். இதோட முந்திரியும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா முந்திரியில் இருக்கக்கூடிய பாலும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இருந்து 5 தடவை நான் வந்து வடிகட்டி நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை கஞ்சியை காய்ச்சதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீ சேர்த்து குழந்தைக்கு வந்து சர்வ் பண்ணுங்க. அடுத்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலையை வச்சு தான் வந்து பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொண்டக்கடலை எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 2 தடவை வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாதாம் இதோட சேர்த்து நல்லா ஊற வச்சுக்க போறேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் நல்லா ஊறி வரணும். இல்லைன்னா ஒரு 6 மணி நேரமாவது நல்லா ஊறணும். இந்த மாதிரி ஊறினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாதாமை மட்டும் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிறேன்னா இப்போ இந்த கொண்டக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் சேர்த்துட்டு இது முங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா மூடி விட்டுக்கலாம். உப்பு எதுவுமே வந்து சேர்க்க தேவையில்லை. 4 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா நல்ல கொலைய வந்திருக்கும். இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம வேக வச்சோம் இல்லையா அந்த தண்ணீரையும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா தண்ணியுமே ஊற்றிடாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுத்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா அந்த பாதாமை வந்து தொளி எடுத்து நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதையுமே சேர்த்துட்டு மீதி இருக்கிற தண்ணியுமே சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியே வந்து நீங்கள் பேஸ்ட் ஆக்கினதுக்கப்புறம் பேபிஸ்க்கு வந்து கொடுக்கலாம். இதில் பாதாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஞ்சியை காய்ச்சி கொடுக்கும்போது பேபிஸ்க்கு டைஜஸ்ட் ஆக வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேனில் வந்து நம்ம அரைச்சதை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இதோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஜீரகத்தூள் வந்து சேர்த்துட்டு நல்ல கஞ்சியாக காய்ச்சி வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் வந்து நம்ம சேர்த்துக்கிறதுனால
மட்டும்தான். கஞ்சி ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக கீ சேர்த்து நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் குழந்தைக்கு வந்து சர்வ் பண்ணலாம். இந்த கஞ்சியை உங்கள் பேபிஸ் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வயிறு நல்ல ஃபில்லிங் ஆயிரும். அதிக நேரம் வந்து தூங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக அளவு சத்து வந்து நிறைஞ்சிருக்கு. குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்த ரெசிபி செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்போட்டா பழம் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். சப்போட்டா பழம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பழுத்ததாக வந்து இருக்கணும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தொலியை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து பழத்தை மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. கொட்டையெல்லாம் இருக்கா இல்லையான்னு வந்து பார்த்துக்கோங்க. நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ பழத்தை மட்டும் நல்லா எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈயாலேயே நான் வந்து நல்லா மசிச்சு வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 6 மாதம் பேபிக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு பழத்தை மட்டும் கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கஞ்சியை வந்து காய்ச்சி கொடுக்கலாம். என்னோட பேபிக்கு 7.5 மாதம் வந்து ஆகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தேன். இப்போ கையாலே நல்லா வந்து மசிச்சு எடுத்துட்டேன். இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு கீ நல்லா சூடானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரவை வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ரவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வேகிற அளவுக்கு நல்ல தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஒரு 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு வந்து நான் வந்து தண்ணீர் வந்து சேர்த்துக்கிறேன். ரவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே திக்காக வந்து ஆயிரும். ஸோ அதனால் நல்ல தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா வந்து வெந்து வந்துட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பால் வந்து சேர்த்துக்கிறேன். பால் நல்லா சேர்த்துட்டு நம்ம மசிச்சு வச்ச சப்போட்டா பழம் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதையுமே இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல லோ ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து வரட்டும். இதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கீ சேர்த்து பேபிஸ்க்கு வந்து சர்வ் பண்ணலாம். இதே கன்சிஸ்டன்சியில் வந்து உங்கள் பேபிஸ்க்கு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா 7 மாதத்துக்கு ஆனதுக்கப்புறம் வந்து கொடுங்க. இல்லை நீங்கள் பழத்தை வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுஜியோடு சேர்த்து கொடுக்குறீங்க அப்படின்னா 6 மாதத்துலேருந்து நீங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதோட நீங்கள் மசிச்ச பனானா கூட நீங்கள் வந்து சேர்த்துட்டு பேபிஸ்க்கு வந்து சர்வ் பண்ணலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட்டாகவும் இருக்கும். நல்லா வந்து வயிறு ஃபில்லிங்காக வந்து இருக்கும். முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேபிஸ்க்கு வெரைட்டியாக வந்து சாப்பாடை வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டேஸ்ட்டுமே வந்து பழகுவாங்க. சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி எல்லாமே சாப்பிட வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெரைட்டியாக பேபிஸ்க்கு வந்து சாப்பாடு செஞ்சு வந்து கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.